ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இந்த ஜூன் மாதத்தின் மிகவும் முக்கியமான ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருகின்ற யோகினி ஏகாதசி நாள் தான். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய 3 பொருட்களை வாங்கிட்டு வாங்க. இதன் மூலமாக செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும், நோய்கள் நீங்கும், பாவங்கள் தீர ஆரம்பிக்கும். இந்த ஏகாதசி திதி எப்பொழுது வருகின்றது, எப்படி வழிபாடு பண்ண வேண்டும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களில் புதன்கிழமை, சனிக்கிழமை இருக்குது அப்படின்றது தெரியும். அதுலேயும் முக்கியமான திதி எதுனா அது ஏகாதசி திதி தான். ஏகாதசி விரதம் பெருமாளினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். பல பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுத்தரும். துன்பங்களிலிருந்து நமக்கு கண்டிப்பாக விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த யோகினி ஏகாதசி வருகின்ற ஜூன் 21 வருகின்றது. அதில் முக்கியமான 3 பொருட்களை வாங்கிட்டு வாங்க. ஒரு வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதசி வரும். ஒரு சில ஏகாதசிகள் மட்டும்தான் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படியாகப்பட்ட ஏகாதசிகளில் ஒன்று தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷட்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. அப்படியாகப்பட்ட ஏகாதசி விரதங்களில் இந்த யோகினி ஏகாதசி அப்படின்றது மிகவும் அதிசக்தி வாய்ந்தது. இந்த ஆனி மாதத்தில் யோகினி ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கடன் தொல்லைகள் இருக்காது. அதே மாதிரி அவர்களுக்கு நோய்கள் அண்டாது, பாவங்களிலிருந்தும் விடுதலை பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால தான் முக்கியமாக இந்த ஏகாதசி நாளில் நம்ம சில விஷயங்களை தவறாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஏகாதசிகளில் ஒன்று தான் யோகினி ஏகாதசி. இந்த நாளில் பெருமாளுடைய மந்திரம் சொல்லி பெருமாளை வழிபாடு பண்ணணும். மிகவும் உயர்ந்த நாமமான விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும். இதன் மூலமாக தீராத நோய்கள் இருந்தாலும் தீரும். இந்த யோகினி ஏகாதசி திதி எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்துடலாம். ஜூன் 21 சனிக்கிழமை வருகின்றது. பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு நாள்னா அது சனிக்கிழமை. இந்த ஏகாதசி திதி வர்றதும் இந்த நாளில் இருக்கு. ஜூன் 21 அதிகாலை வேளையில் சனிக்கிழமையில் 3:33 இந்த ஏகாதசி திதி துவங்கி விடுகின்றது. இது மறுநாள் ஜூன் 22 மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் அன்றைய நாள் முழுவதும் ஏகாதசி வழிபாடு பண்ணலாம். விரதம் இருக்கிறவங்க ஜூன் 21 சனிக்கிழமை முழு நாளும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாங்க. இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பெருமாளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதற்கப்புறமா நமக்கு ஏகாதசி திதியில் பாவங்கள் தீர்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிகவும் முக்கியமானது, ஒரே ஒரு துளசி இலையாவது நீங்கள் அன்றைய தினம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். அதனால் நீங்கள் துளசியை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. துளசி மாலையாகவோ துளசி இலையாகவோ வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாம். இதை வாங்கிட்டு வரும்பொழுது பெருமாளே உங்களுடைய வீடு தேடி வருவார். 2வது பச்சை கற்பூரம். பெருமாள் இருக்கின்ற இடத்துல பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. அதனால் பச்சை கற்பூரம் அன்றைய தினம் தவறாமல் வாங்குங்க. பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். அதனால் அன்றைய தினம் பச்சரிசி தவறாமல் வாங்குங்க. இது 3 முக்கியமான பொருட்களில் ஒன்று. அடுத்தது மஞ்சள், குங்குமம். இதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். விஷ்ணுவிற்கு உகந்த மலர்களில் தாமரை மலர்கள், அதே மாதிரி மல்லிகை மலர்கள், வாசனையான பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க. சாமந்தி, எந்த பூவாக இருந்தாலும் சரி விஷ்ணுவிற்கு வைத்து பெருமாளிற்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இதன் மூலமாக செல்வம் தேடி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். சரி, பாவங்கள் தீருவதற்கு யோகினி ஏகாதசியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். துளசி பூஜை யோகினி ஏகாதசி அன்று தவறாமல் செய்யணும். காலையில் குளிச்சுட்டு வீட்டில் விஷ்ணு பகவானையும் துளசி தேவியையும் முறையாக வழிபாடு பண்ணணும். இதற்கப்புறமா துளசி செடி இருந்தால் நீர் ஊற்றி தீபங்கள் காமித்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லி பிரதட்சணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது துளசி இலைகளை யோகினி ஏகாதசி அன்று செடிகளிலிருந்து பறிக்கக்கூடாது. முக்கியமாக ஏகாதசி நாட்களில்
துளசி செடியிலிருந்து துளசியை பறிக்கக்கூடாது. விஷ்ணு பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக 2 துளசி இலைகளாவது சேர்க்கணும். நீங்கள் துளசி மாலைகளாகவோ இலைகளாகவோ அன்றைய தினம் கடைகளில் இருக்கும், வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா முன்னரே பறித்து வச்சுக்கோங்க. துளசி இலைகள் இல்லாமல் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யக்கூடாது. அந்த நெய்வேத்தியத்தையும் துளசி இலைகள் இல்லாமல் விஷ்ணு பகவான் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் நம்முடைய நாராயணனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது 2 துளசி இலைகளை போட்டு நீங்கள் வைக்கணும். இதன் மூலமாக அவர் மனம் மகிழ்ந்து நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்தது, துளசி மாலை யோகினி ஏகாதசி அன்று பூஜையில் துளசி மாலையை வைத்து மந்திர ஜபங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம். இதுவும் உங்களுடைய வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றும். அதே மாதிரி அன்றைய தினம் துளசி செடி வாங்கி நீங்கள் நடலாம். உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லைனா கூட யோகினி ஏகாதசி அன்றைக்கு ஒரு புது துளசி செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். சனிக்கிழமையோடு வர்றதுனால சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானை வழிபாடு பண்ணால் யாருக்காவது தோஷங்கள் இருந்தால் அது நீக்கும். சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அதுவும் குறைய ஆரம்பிக்கும். தானம் மிகவும் முக்கியமாக பண்ணணும். இந்த யோகினி ஏகாதசி அன்று உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க. அன்னதானமோ, நீர் தானமோ, மோர் தானமோ, வஸ்திர தானமோ, ஏதாவது ஒரு தானம் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் செய்ய வேண்டும். இது எல்லாமே நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து பெருமாளுடைய வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சுபிக்ஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் இதன் மூலமாக. அதனால் அனைவரும் தவறாமல் வருடத்திற்கு வருகின்ற சில அற்புதமான நாட்களில் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த யோகினி ஏகாதசியை தவறாமல் நீங்கள் பின்பற்றி நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த நாராயணனுடைய அருளே பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.